சாவடிச்சிட்டாங்களா? சேச்சே, சித்தப்பாவை தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவையில் இல்லைன்னு. கேட்டா தானே. கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது ஆயிடுச்சு. ஷூஷோ இவ்வளோ இங்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு அது சொல்றேன் வா. வெயில இருக்கு. இங்கே இருக்கணும். யாராவது பார்த்தா அவனை கொண்டுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்கு ராஜா, ரூம்ல படுக்க வை. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன். ஐயா முடியல, நீ உட்காந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன பார்த்து எல்லாம் சேர்ச்சிங்கள. இரு, இனிமே நான் எப்போ முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ முன்னாடி தான் நான் இருக்கேன். ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நடசாத்தியாச்சே. சாமி கும்பிட்டாச்சு. என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். வரட்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை.
தமிழை பாரு போலீஸ்ல சேர போறாரு. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா போதும் வா, விளையாடுனது போதும் வா. ஐயா சொன்ன மாதிரி பாப்பா வந்துருச்சு. எல்லாரும் வாங்க. பக் 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 எங்க பக் 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 இங்க இல்லையே. எங்க இருந்து சத்தம் வந்தது? அப்ப எங்க போயிருக்கோம்? உள்ள போய் பாருங்க. பக் பக் பக். பக் 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 பக். என்னடா உள்ள எங்கேயும் இல்லையானே. பாப்பா கிடைச்சதா? இல்ல அத்தை. நாளை எங்கேயும் இல்லை சித்தப்பா. காணுமே ஆச்சு. சரி வாங்க. சரி நீ போய் தூங்க. எல்லா இடமும் தேறிட்டோம் மாமா. வீதியில் வேற ஏதோ சேவல் கத்தி இருக்கு. அரண்டவன் கணக்கு இரண்டெல்லாம் பேயின்றது மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. வா தமிழ் போய் படுக்கலாம். ஏம்மா பாப்பாவை தேடுறீங்க? அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல்மா. அதான் நேர்ந்து விடுறதுனா என்னம்மா? நம்ம கேட்டதை சாமி செஞ்சார்னா பதிலுக்கு நம்ம சாமிக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. அப்போ சாமியே நம்மள மாதிரி தானா? நம்ம ஏதாவது செஞ்சாதான் அவர் நமக்கு ஏதாவது செய்வாரா? நமக்கு என்ன செஞ்சாரு? நம்மளை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறவர். அன்னைக்கு நமக்கு ஆக்சிடெண்ட் ஆக இருந்தப்போ கூட நம்ம எல்லாரையும் காப்பாற்றினது அவர் தான். அதுக்காக தான் நம்ம அவருக்கு பாப்பாவை கொடுக்குறோம். சாமி தான் பாப்பாவை கேட்டாரா? சாமி எப்படி கேட்பார் பாப்பாவை? அப்போ கேட்காத சாமிக்கு நம்ம ஏன் கொடுக்கணும்? எல்லாரையும் சாமி தான் காப்பாற்றுறாருனா அப்போ பாப்பாவையும் அவர் தானே காப்பாற்றணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். ஐயா அதை பார்த்துட்டு ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். நான் வரட்டுமா? என்னண்ணே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாமா சொன்னார்னு வந்துட்டோம். சேவெல்லாம் காணும்னு கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களா அவங்க? என்ன பண்றது? எல்லா இடமும் தேடியாச்சு. மாமாவுக்கு இன்ஸ்பெக்டர் தெரியுமா? பார்க்கலாம். சொல்லுங்க தம்பி. என்ன தெரியல? தெரியலையே. என்ன தம்பி, உங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன். உங்கள் மாமனார் ராயப்படோட நண்பர் அவர் தான் எங்களை அனுப்பிச்சி வச்சார். ஓ, அந்த ஆள் சிநேகிதனா நீ? என்ன சமாதானம் பேச ஆரம்பிச்சானா? கோவிச்சுட்டு புள்ள ஏற்றிட்டு போன ஓடுகாலி கழுதையெல்லாம் இனி நான் ஒன்றா சேர்த்துக்க மாட்டேன் போய் சொல்லு. இல்லை தம்பி, நான் வந்து என்னையா இல்லை இல்லைன்னு நடந்த என்னன்னு உனக்கு தெரியுமா? தம்பி, நாங்கள் வந்தது வந்தே எங்கள் சேவல் ஒன்று காணோம். சரியா போச்சு. உங்கள் ஊரில் எல்லாமே ஓடுகாலி தானோ? இல்லை தம்பி, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட சேவல். கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா. யோ, அவன் கோயிலில் உள்ள சாமியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கிடைக்காம தர்றேன்.
நீ வந்து கோயிலுக்கு நேர்ந்து விட்ட சேவலை காணோம்னு இங்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற. கிளம்புங்கய்யா. தம்பி கொஞ்சம் யோ படிச்சவளோட வந்திருக்கான்னு மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா அந்த ஆள் பேர் சொன்னதுக்கே உன்னை தூக்கி உள்ள வச்சிருப்பேன். கிளம்புங்கய்யா.